Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்கோடர் சர்க்யூட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ என்கோடர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதுல 2 power n இன்புட்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்கும். இப்போ இந்த என்கோடருக்கும் மல்டிப்ளெக்ஸருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த என்கோடர்ல நமக்கு செலக்ஷன் லைன்ஸ் இருக்காது. பட் ஆனா மல்டிப்ளெக்ஸர்ல நமக்கு செலக்ஷன் லைன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மல்டிப்ளெக்ஸர்ல 2 power n இன்புட்ஸ் இருக்கும். எத்தனை அவுட்புட் இருக்கும் அப்படினா ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ஓகே, பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 2 power n இன்புட்ஸ் இருக்கும், பட் அவுட்புட் எத்தனை இருக்கு பாருங்க, n நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு மேஜரா என்ன டிஃபரன்ஸ் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா இங்க செலக்ஷன் லைன்ஸ் இருக்காது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2 power n இன்புட்ஸ்ங்கிறது மட்டும்தான் மல்டிப்ளெக்ஸருக்கும் என்கோடருக்கும் சேமா இருக்கும். மற்றது எல்லாமே நமக்கு வந்து வேரி ஆகும். அது நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஆக்டல் டு பைனரி என்கோடர் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆக்டல் அப்படின்னாவே நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 8ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த 8 2 பவரில் நம்ம எப்படி எழுதலாம், 2 power 3ன்னு எழுதலாம். கரெக்டா? அப்படி கம்பேர் பண்ணணும். எதோட கம்பேர் பண்ணணும், 2 power என்னோட கம்பேர் பண்ணணும். 2 power 3 கொண்டு போய் இதை கம்பேர் பண்ணுறப்ப என்னோட வேல்யூ நமக்கு எத்தனை வருது, 3ன்னு வருது. அப்போது ஆக்டல் டு பைனரி என்கோடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்புட் சைடில் 8 இன்புட் இருக்கணும், அவுட்புட் சைடில் எத்தனை அவுட்புட்ஸ் இருக்கணும், 3 அவுட்புட்ஸ் இருக்கணும். ஏன்னா இங்கே என்னோட வேல்யூ 3. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்புட்டில் D0, D1, D2, D3, D4, D5, D6, D7ன்னு சொல்லிட்டு டோட்டலாக 8 இன்புட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அவுட்புட்டில் 3 அவுட்புட் எடுத்திருக்கேன், X, Y, Z. இந்த நோட்டேஷன் நீங்கள் வந்து எந்த சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்த இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கோடரில் எந்த டைமாக இருந்தாலும் சரி அட் எனி டைம் ஏதா ஒரு இன்புட் மட்டும்தான் நமக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும், ரிமைனிங் இன்புட் எல்லாமே வந்து இன்ஆக்டிவ், தட் இஸ் 0வாக இருக்கும். இதுதான் என்கோடர். நமக்கு நிறைய இன்புட் இருக்கும், மெனி இன்புட்ஸ் இருக்கும். அந்த மெனி இன்புட்ஸில் ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அப்போ எந்த இன்புட் பிட் வந்து ஆக்டிவாக இருக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான பைனரி அவுட்புட் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் என்கோடர். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா 8 பிட்டும் 0 போட்டிருக்கேன். அப்போ 0 அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ எழுதணும். 0க்கு ஈக்குவலண்ட் 3 பிட்டில் 0 0 0. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு பிட்டை வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கேன், ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் 0 போட்டுட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிட்டு வந்து 1ல் இருக்குது, D1. அப்போ 1க்கான பைனரி வேல்யூ. அடுத்து 2 பிட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹை ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறேன். அப்போ ஹை ஸ்டேட்டுக்கு கொண்டு போனால் 2க்கான பைனரி வேல்யூ. அடுத்தது 3க்கான பைனரி வேல்யூ. நெக்ஸ்ட் 4க்கான பைனரி. அடுத்து 5க்கான பைனரி. 6க்கான பைனரி. 7க்கான பைனரி. இப்போ இந்த டேபிள் எழுதுறது ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 8 இன்புட் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இன்புட் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கணும், ரிமைனிங் எல்லாம் இன்ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த டேபிள் எழுதுறது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இந்த டேபிள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவுட்புட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். இப்போ X, Y, Zங்கிறது அவுட்புட். இது எங்கெல்லாம் ஒன் ஸ்டேட் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் X எடுத்துக்கிறேன். X எடுக்கிறப்போ 4, 5, 6, 7. எப்படி மேடம் 4, 5, 6, 7 சொல்றீங்கன்னா இப்போ பாருங்க, இதை எடுக்கிறப்போ இந்த 1 எடுக்கிறப்போ எந்த பிட் வந்து ஹை ஸ்டேட்ல இருக்கு, 4ல் இருக்கு. அடுத்து இந்த அவுட்புட் 1 இருக்கிறப்போ இங்கே வந்து பிட்டு 5 வந்து ஹை ஸ்டேட்ல இருக்கு. இந்த அவுட்புட் எடுக்கிறப்போ 6 வந்து ஹை ஸ்டேட். இந்த அவுட்புட் எடுக்கிறப்போ 7 வந்து ஹை ஸ்டேட். அப்போ இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு X கிடைச்சிரும். அதனால D4, D5, D6, D7 இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி Y எடுத்துக்கிறீங்க. ஸோ Y எடுக்கிறப்போ நமக்கு எந்தெந்த பிட்டு வந்து ஹையில் இருக்குது பாருங்க, 2ம் 3ம் ஹையில் இருக்குது. அதே மாதிரி 6ம் 7ம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால Y is equal to D2 plus D3 plus D6 plus D7 போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Z வந்து 1, 3, 5, 7 இது எல்லாமே நமக்கு ஹையில் இருக்கிறதுனால அதோட வேல்யூவை எடுத்து எழுதியாச்சு.
ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து அவுட்புட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறதும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், லாஜிக் டயக்ராமாக போடணும். ஸோ லாஜிக் டயக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா இன்புட் லைன்ஸையும் எழுதிட்டேன். D0 இருந்து D7 வரைக்கும் போட்டுட்டேன். அடுத்து எக்ஸுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், என்னன்னு தெரியும், D4 D5 D6 D7. அப்போ நம்ம என்ன பண்ணணும், D4 D5 D6 D7 இருந்து நம்ம கொண்டு போய் எதுக்கு கொடுக்கணும், ஆர் கேட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி y D2 D3 D6 D7. ஸோ 2 3 6 7 இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஆர் கேட்டுக்கு கொடுக்கணும். அடுத்து இசட்டுங்கிறது என்ன, D1 D3 D5 D7 இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஆர் கேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டோட எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து லாஜிக் டயக்ராம் ஃபார் ஆக்டல் டு பைனரி என்கோடர். அப்போ என்கோடர் சர்க்கியூட்டை உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கோடரில் 2n இன்புட்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்கும், there is no selection lines. ஓகே, அடுத்த இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்புட் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு இன்புட் தான் ஆக்டிவாக இருக்கும். மித்த எல்லா இன்புட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவ்ங்கிறது இங்கே வந்து நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.